தாவேக சார்பில் யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நிலையில் விஜய் சம்பவ இடத்திற்கு செல்வார் என்று கட்சி நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சில காரணங்களால் விஜய் இன்னும் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைமை சில அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறது. அதாவது அந்த அறிவுறுத்தலில் பார்க்கும்பொழுது கரூர் நிகழ்ந்த எதிர்பாராத சம்பவத்தால் நம்மை விட்டு பிரிந்த நம் சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நம் கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த ஆண்டு கழகத்தின் சார்பில் யாரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகம். இதற்கு முன்னதாக கரூரில் இந்த சம்பவம் நடைபெற்ற சில தினங்களிலேயே வாகனத்தின் மாலையை அணிவித்து ஆயுத பூஜை கொண்டாடியதாக புகைப்படம் பரவி பெரும் விமர்சனங்களை சந்தித்த நிலையில் தற்பொழுது கட்சியே அதிகாரப்பூர்வமாக மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. காரணம், இன்னும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இன்னும் ஆறுதல் தெரிவிக்கவில்லை. நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்காத நிலையில் இந்த சம்பவம் நடந்து சில தினங்களே ஆகியிருக்கக்கூடிய சூழலில் யாரும் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.